அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 கேட்கப்பட்ட கேள்வி தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் சம்மந்தமான கேள்வி. பட்ஜெட்டோட ப்ரொசீஜர் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி தான் நம்மக்கிட்ட வரும். அந்த ஸ்டேஜஸை இங்கே சொல்லியிருக்காங்க. ஏறு வரிசை, அதாவது பட்ஜெட்டோட ஸ்டேஜஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த கொஷினை. பட்ஜெட் ஸ்டேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 ஸ்டேஜ் இருக்குது ஒரு பட்ஜெட்டில். ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் ஆஃப் த பட்ஜெட். ப்ரெசன்டேஷன் ஆஃப் த பட்ஜெட்னால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா February 1, ஓகேங்களா, சண்டே விட்டுருங்க, ஃப்ரைடே அந்த வீக் டேஸில் என்ன பண்ணுவாங்க, February 1 அன்றைக்கி பார்லிமெண்ட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆன் த பிஹாஃப் ஆஃப் பிரசிடெண்ட்டு தான் அவர் தலைமையில் என்ன பண்ணுவாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டுக்கிட்ட போய் ஒப்புதல் வாங்கிட்டு தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கமிட்டி இருக்கும் பார்லிமெண்ட்டில். அந்த கமிட்டி ஃபுல்லாக ஆய்வு செய்வாங்க அந்த பட்ஜெட்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிராண்ட்ஸ்னால் யாருன்னா என்ன, ஒவ்வொரு மினிஸ்டர்ஸு இவங்க என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு எந்த ஓட்டிங் பண்ணுவாங்க, டிமாண்ட் பண்ணி ஓட்டிங் பண்ண சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா லோக்சபாவுக்கு மட்டும்தான் நடக்கும், ராஜ்யசபாவுக்கு கிடையாது. ஓகேங்களா? ராஜ்யசபாவுக்கு ஓட்டிங் டிமாண்டு கேட்க முடியாது. ராஜ்யசபா எம்பி டிமாண்டு கேட்க முடியாது. ஓகேங்களா? இது எக்ஸ்க்ளூசிவ் பவர் லோக்சபாவுக்கு மட்டும்தான். லோக்சபாவில் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, எம்பிஸ் இருப்பாங்க, அவங்களோட தொகுதி அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த டிமாண்ட் பண்ணுறதுக்கு ஓட்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து ஒரு பைசா கூட வெளியே போகாது அப்ரோப்ரியேஷன் பில் இல்லாமல். ஓகேங்களா? ஸோ பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நீங்கள் பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் ₹1 கூட வெளியே போக முடியாது. லாஸ்ட்டு ஸ்டேஜ் பாசிங் ஆஃப் ஃபைனான்ஸ் பில்லை பாஸ் பண்ணுவாங்க. இதுதான் 6 ஸ்டேஜஸ்ஸு. இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லக்ஷ்மிகாந்த் புக்லேயும் இருக்குது இது. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை, லக்ஷ்மிகாந்த் புக்கில் படிக்கலைன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் இஸ் 4-3 சி ஆன்சர் 4312. ஃபஸ்ட்டு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்ராப்ரேஷன் பில் தாக்கல் பண்ணுவாங்க, லாஸ்ட்டாக தான் ஃபைனான்ஸ் பில். ஓகேங்களா? ஆன்சர் இஸ் சி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.